ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எல்லாம் என்ன பண்ணுறீங்க? நான் வந்து தலைக்கு எண்ணெய் காய்ச்சிட்ருக்கேன். எப்பயும் நான் காய்ச்சி தான் வச்சுக்குவேன், அதனால் காய்ச்சிட்ருக்கேன். பாருங்கள், கருஞ்சீரகம், வெந்தயம், கருவேப்பிலை கொஞ்சம். பார்த்தீங்களா, ஒரு மாதமாக சேர்த்து வச்ச செம்பருத்தி பூ. பாருங்கள், நெல்லிக்காய் கொஞ்சம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் போடுவேன், வேறு எதுவும் போட மாட்டேன் நான். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ வந்து வெந்தயமும் கருஞ்சீரகமும் போட்டுக்கிறேன். இது வந்து எண்ணெய் காய்ச்சதுக்காகவே இந்த பாண்டில் நான் வச்சுருக்கேன், அது அப்படி இருக்கு. இப்போ வந்து செம்பருத்தி போட்டுக்கிறேன். இது ஒரு மாதமாக சேர்த்து வச்சுருந்தேன், காய வச்சு தான் போடணும். பச்சையாகவும் போடலாம், ஆனால் கொஞ்சமாக இருந்தால் பத்தாதுன்றதுனால கொஞ்சம் சேர்த்து வச்சு போட்டிருக்கேன். அது கூடயே வந்து இந்த வேம்பெலம் பட்டைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது கொஞ்சம் போட்டுக்கணும். அது இது காயட்டும், அது காய தேவையில்லை, அப்படியே போட்டு கலக்க வேண்டியது தான். அதுக்காக அதை இதில் போடல. அது இருங்க, அதுவும் காட்டுறேன். பாருங்கள், நெல்லிக்காவும் இதில் போட்டுடுறேன். பாருங்கள், இதெல்லாம் 2 நாள் நல்லா ஊறணும், காய வச்சுட்டு. நல்லா ஊறினதுக்கப்புறமா வடிகட்டி பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கணும். நல்லா காய்க்கணும். இருங்க ஃப்ரெண்ட்ஸ், காய வச்சுட்டு வடிகட்டிட்டு, இது வந்து இன்றைக்கி நைட்டு நாளைக்கெல்லாம் நல்லா ஊறிச்சின்னா தான் இந்த எசன்ஸ் எல்லாம் இறங்கும் எண்ணெயில். அது வடிகட்டினதுக்கப்புறமா அந்த வேம்பலையம் பட்டையை போட்டு அப்படியே ஊற வச்சிட்டோம்னா அது எண்ணெயே ரெட்டிஷ் ஆகிடும். அப்புறம் நம்ம தலைக்கு வச்சுக்கலாம். எல்லாம் முடிச்சுட்டு காட்டுறேன். இதில் இன்றைக்கி உடனே காட்ட முடியாது, நான் நாளைக்கு சாயந்தரம் அப்படி காட்டுறேன் திருப்பி. ஓகேவா? இருங்க. இதில் வேணும்னா உங்களுக்கு வெட்டி வேர் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம், உங்களுக்கு வேணும்னா. வந்து தேங்காய் எண்ணெய் வழக்கமாக வைக்கிறவங்க இதை ட்ரை பண்ணுங்கள். ஒருவேளை கடையில் வாங்கி வைக்கிறவங்க அந்த மாதிரி ஏதோ புதுசாக வச்சு முடி கொட்டுது அந்த மாதிரி ஃபீல் எல்லாம் வேண்டாம். நான் வந்து இதை எப்பயுமே வழக்கமாக இதை தான் நான் வச்சுக்குவேன், அதனால் காய வைக்கிறேன். உங்களுக்கு செட் ஆகுதா இல்லையான்னு பார்த்துட்டு அப்புறமா இந்த வேலையை செஞ்சுருவேன். சரியா? ஒருத்தர் சொல்லிட்டாங்களேன்னு உடனே செய்யக்கூடாது. அது நம்மளுக்கு செட் ஆகுதா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா ட்ரை பண்ணணும். ஓகேவா? இருங்க, நான் எல்லாம் காஞ்சிட்டு வடிகட்டிட்டு அப்புறமா உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாம் என்ன பண்ணுறீங்க? பாருங்கள், நான் எண்ணெய் காய்ச்சினேன் இல்லையா, அது வந்து 3 நாள் கழித்து நல்லா ஊறி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், எண்ணெய் நான் இப்போ அதை வடிகட்டிட்டேன், அப்படியே ஊற்ற போகிறேன் பாட்டில். உங்களுக்கு வேணும்னா வேம்பலம் பட்டைன்னு சொல்லிட்டு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், அது வேணும்னா நீங்கள் வாங்கி போட்டுக்கோங்க. எனக்கு வேண்டான்னு நினச்சிட்டு நான் வாங்கலை, எனக்கு இதுவே போதும்னு தோணுச்சு, அதனால் நான் வாங்கிக்கல. உங்களுக்கு வேணும்னா வாங்கி போட்டுக்கோங்க. நான் இதை சொல்லிட்டேன், நான் இதெல்லாம் போட்டு காய்ச்சினேன் அப்படின்றதுக்காக நீங்களும் அதெல்லாம் போட்டு காய்ச்சி தான் வச்சுக்கணுன்ற அவசியம் கிடையாது. நான் இப்படி தான் செஞ்சு எண்ணெய் வச்சுக்குவேன், அதை தான் உங்களுக்கு நான் காட்டினேன். நீங்கள் அது செஞ்சுக்கிறதும் செய்யாததும் உங்களோட விருப்பம். நான் உங்களை செய்யுங்கன்னு சொல்லலை, செஞ்சால் நல்லதுன்னு நான் சொல்லலை. என்னோடய தலைக்கு நான் காய்ச்சி வச்சுக்குவேன், அதை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேனே தவிர நீங்கள் இதை செய்யணுன்ற கட்டாயம் கிடையாது. சரிங்களா? நான் இப்படி தான் வச்சுக்குவேன், அதனால் உங்களுக்கு நான் காமிச்சேன், அவ்வளோதான். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாம் என்ன பண்ணுறீங்க? பாருங்கள், நான் எண்ணெய் காய்ச்சினேன் இல்லையா, அது வந்து 3 நாள் கழித்து நல்லா ஊறி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், எண்ணெய் நான் இப்போ அதை வடிகட்டிட்டேன், அப்படியே ஊற்ற போகிறேன் பாட்டில். உங்களுக்கு வேணும்னா வேம்பலம் பட்டைன்னு சொல்லிட்டு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், அது வேணும்னா நீங்கள் வாங்கி போட்டுக்கோங்க. எனக்கு வேண்டான்னு நினச்சிட்டு நான் வாங்கலை, எனக்கு இதுவே போதும்னு தோணுச்சு, அதனால் நான் வாங்கிக்கல. உங்களுக்கு வேணும்னா வாங்கி போட்டுக்கோங்க. நான் இதை சொல்லிட்டேன், நான் இதெல்லாம் போட்டு காய்ச்சினேன் அப்படின்றதுக்காக நீங்களும் அதெல்லாம் போட்டு காய்ச்சி தான் வச்சுக்கணுன்ற அவசியம் கிடையாது.
நான் இப்படி தான் செஞ்சு எண்ணெய் வச்சுக்குவேன். அதை தான் உங்களுக்கு நான் காட்டினேன். நீங்கள் அது செஞ்சுக்கிறதும் செய்யாததும் உங்களோட விருப்பம். நான் உங்களை செய்யுங்கன்னு சொல்லலை, செஞ்சால் நல்லதுன்னு நான் சொல்லலை. என்னோடய தலைக்கு நான் காய்ச்சி வச்சுக்குவேன். அதை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேனே தவிர நீங்கள் இதை செய்யணுன்ற கட்டாயம் கிடையாது. சரிங்களா? நான் இப்படி தான் வச்சுக்குவேன். அதனால் உங்களுக்கு நான் காமிச்சேன். அவ்வளோதான். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.